Hi students, welcome back to only one marks channel. So ஒரு வழியா மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததா இல்ல டஃபா இருந்ததா இல்ல ஆவரேஜா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்ல நம்ம சேனல் நிறைய பேர் ஒன் மார்க் ஷார்ட் கட்ஸ் பார்ப்பீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எவ்வளவு ஒன் மார்க்ஸ் உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம கொடுத்த கொஸ்டின்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா ஜென்யூனா பார்த்துடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 மார்க்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி, எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 லைவ் நான் போட்டேன். மார்னிங் ஃபர்ஸ்ட் சாப்டர், மத்தியானம் பார்த்தீங்கன்னா 6.7 5 மார்க்ஸ் எடுத்தேன். நைட் 9 o'clock பார்த்தீங்கன்னா 12.2 5 மார்க்ஸ்லாம் எடுத்தேன். அந்த 3 5 மார்க்குமே வந்திருக்கு. பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக 5 மார்க் 15 மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ 1 by 1 போயிடலாம். 41st கொஸ்டின் கிராமர்ஸ் ரூல் நேற்று நம்ம எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கரெக்ட். 42nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் 2.7 2.8 ஒரு 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. 2.7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். முக்கியமா சூப்பரே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் தான். தேர்ட் சாப்டர்ல நான் 3.5 3 சம் சொன்னேன். 3 4 5 அதுல என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 3 4 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. 5 பாருங்க, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அது கன்ஃபார்மா 5 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 3.5 ஃபிஃப்த் சம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக அதில் மார்க் வாங்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே சொல்ற கொஸ்டின் தான். 44th கொஸ்டின் 6.1 9th சம் 10th சம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும். இந்த 4 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். நானும் சொல்லியிருந்தேன், அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. 45th கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸ் 5.5 வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த வீடியோவில் சொல்லும் போது லேட்டஸ்ட் ரெக்டம் பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. கவனிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. இந்த கொஸ்டின் உங்க புக்ல நான் செக் பண்ணி பார்த்தேன், இருந்த மாதிரி தெரியல. பட் லேட்டஸ்ட் ரெக்டம் வச்சு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த செக் பண்ணி பார்த்ததுக்கு இல்லை, நீங்களும் ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அட்டன் பண்ணியிருந்தா கிரேஸ் மார்க் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது நான் சேர்க்கல, அது கணக்கில் சேர்க்கல, விட்டுருங்க. 5.5 வரும்னு சொல்லியிருந்தேன். சொல்லும் போது ஆனால் லேட்டஸ்ட் ரெக்டமும் வரும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல முடியல. நெக்ஸ்ட் 46th கொஸ்டின் நேற்று நம்ம மத்தியானம் லைவ் போயிருந்தோம். 6.7 ஃபார்முலா சொல்லி அதுல யூவும் வியும் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம நேற்று டீச் பண்ணோம் மத்தியானம். அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு இருக்கலாம். லாஸ்ட் 47th 5 மார்க் நேற்று நைட் எடுத்தோம். 9 மணிக்கு நம்ம லைவ் எடுத்தோம். அந்த 5 மார்க் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி 5 மார்க் இந்த வருஷம். ஸோ 6 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதில் ஒரு 5 மார்க் நான் சும்மா வாயில சொல்லியிருந்தேன், லேட்டஸ்ட் ரெக்டம் படிங்கன்னு சொல்லிட்டு அது நான் கொடுக்கல. பட் சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம். பட் ஸ்டில் அது கணக்கில் சேர்க்கல, அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் போயிடலாம். ஈஸியானதுலாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 31 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் சாப்டர். நான் பேஸ் சாப்டர்ஸ் பார்த்துக்க சொன்னேன். பேஸ் சாப்டர்ஸ்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் 11th 12th 6th இதுல எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. பட் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பட் எல்லாத்தையும் பார்த்தா 80 90 கிட்ட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஈஸி. 32nd கொஸ்டின் 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா 2.5 6th சம் நான் கொடுத்துருந்தேன். 2.5 நான் வேணா சும்மா இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருந்தா உங்களுக்கு நம்ப மாட்டீங்க. ஸோ 3 மார்க்ல 2.5 4 5 6 போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 6th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம சும்மா அப்படியே போயிட்டு இருந்தா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஸோ 2.5 6th சம். 33rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம 3.5 கொடுத்துருந்தோம். சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். 3.5 சால்வ் த ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் 3.27 இதுல எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் போட்டுங்கன்னா அதே டைப் தான் எந்த சம்மும், ஈஸி சம் 3.5. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்ல கேட்டிருக்காங்க. ஆனா நான் சொன்னது 4.1 4.4 வரைக்கும் தான். 4.5 நான் வேணாம் அப்படின்ற மாதிரி அது 5 மார்க்குக்கு வேணா அது படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இது 3 மார்க்ல கேட்டிருக்காங்க, அது ஏன் தப்பு தான். ஸோ 4.5 ஸோ 4th சாப்டர்ல அட்டன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஈஸி 3 மார்க் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மார்க் 12.1 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 31st 32nd 33rd 40th 4 3 மார்க் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 37th கொஸ்டின் 9.5 நான் கொஸ்டின் கொடுத்துருந்தேன் 3 மார்க்ல. வேணா அதுவும் பார்த்துடலாம். நைன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் சம் அந்த ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. 9.5ல ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. 37th கொஸ்டின். அதே மாதிரி 38th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11.4 வந்திருக்கு.
நான் 11.4க்கு 5 மார்க்குக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டேன். 11.4 டெஃபினட்டாக எல்லா சம்மும் பாருங்கன்னு சொல்லிட்டு அதில் லாஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 11.4 லாஸ்ட் சம். 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் மெக்லாரன் சீரிஸ் சொல்லியிருந்தேன் வீடியோவில். பிடிஎஃப்ல மெக்லாரன் சீரிஸ் கொடுத்துருந்தேன். பட் வீடியோவில் வந்து நம்ம மெக்லாரன் சீரிஸ் உங்களுக்கு சொல்லும் போது டெய்லர் சீரிஸும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்துருந்தீங்கன்னா நல்லது. பார்க்கலாம், நான் அது பிடிஎஃப்ல கொடுக்கல, பட் ஆனால் சொல்லியிருந்தேன் டெய்லர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவும் என் மிஸ்டேக்னு வச்சுக்கிறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் 3 மார்க் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் கொடுத்ததுல எவ்வளோ அட்டன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நான் அந்த டெய்லர் சீரிஸ் கணக்கில் சேர்க்கல. ஸோ 6 கொஷின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். 3 மார்க்கில் 6 கொஷின் அட்டன் பண்ணிருக்கலாம். பட் டெய்லர் சீரிஸ் நான் சொன்ன வீடியோவில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. கவனிச்சிருந்தீங்கன்னா அதுவும் அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் கேட்கல தான், கொஞ்சம் ஏடாவிட தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அதுக்குன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுத்ததுலாம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. 2 மார்க் 3 மார்க் எப்பவுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் பெருசாக கேட்கல. 5 மார்க் ஈஸியாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் போயிடலாம். ஸோ 3 மார்க்ல 6 3 மார்க்கு நான் டெய்லர் சீரிஸ் சேர்த்தா 7 3 மார்க்கும் வந்துச்சு. 2 மார்க் பார்த்தீங்கன்னா 21st கொஸ்டின் ஏ இன்வர்ஸ் நான் 3 மார்க்ல கொடுத்துருந்தேன். ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் கிளாஸ் லைவ்ல வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏ இன்வர்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபார்ம் என்னது 1/mod A adjoint A. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் ரெக்டாங்குலர் ஃபார்ம் இது சொல்லியிருந்தேன். ஈஸி கொஸ்டின், ரெக்டாங்குலர் ஃபார்ம் படிச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன். 26th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 23rd பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்னு கேட்டிருக்காங்க. 4th சாப்டர்ல நான் எந்த மாதிரி சம் பார்க்க சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ, ஃபைண்ட் த டொமைன், இந்த 2 பேஸ்ல வந்து சம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூன்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ தான். ஸோ 23rd கொஸ்டினும் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் 4.8 4.3ல எக்ஸாம்பிள் 4.8. நெக்ஸ்ட் எந்த 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா 27th 10.5ல 4th கொஸ்டின் 4th ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? அது விட்டீங்கன்னா 28th கொஸ்டின் 11.1 11.2 11.3 தரவா பாருங்க. அதுல ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும்னு சொல்லியிருந்தேன். 11.3ல இருந்து ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. 11.3ல இருந்து ஃபைண்ட் த கான்ஸ்டன்சி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு 11th சாப்டர்ல இருந்து. நெக்ஸ்ட் 29th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 3rd சாப்டர் ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 2 மார்க்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏ இன்வர்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ 4th சாப்டர்ல கன்ஃபார்மா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். 29th கொஸ்டின் மினிமம் டிகிரி. இந்த 4 கொஸ்டின் ஈஸி. மீதி கொஞ்சம் டஃப்பானது பார்த்தீங்கன்னா 11.3ல 28th கொஸ்டின் 11.3, 27th கொஸ்டின் 10.5. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 26th கொஸ்டின் 8.7ல இருந்து எல்லா கொஸ்டினும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து 5 மார்க்குக்கு தான். ஆனால் 28.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 2 மார்க்ஸ்மே வந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த 7 2 மார்க்ல ஒரு 2 3 2 மார்க் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 4 2 மார்க் ஈஸி. எந்த 4 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ லாஸ்ட் எக்ஸசைஸ்ல மினிமம் லாஸ்ட் எக்ஸசைஸ்ல 3rd சாப்டர். ஆனால் லாஸ்ட் கொஸ்டின் மினிமம் டிகிரி இந்த கொஸ்டின் வந்து இந்த 4 கொஸ்டின் வந்து ஈஸி. மீதிலாம் வந்து கொஞ்சம் ஏடாகுடமான கொஸ்டின் தான். 11.3ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10.5ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அளவுக்கு எவ்வளோ மார்க் வாங்கலாம், நம்ம கொடுத்ததுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 அபவ் வந்து வாங்கிட்டுலாம். 1 மார்க் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து மேக்ஸ். பட் ஜுவாலஜிக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின் எப்பவுமே எல்லாமே வந்து அது பக்கம் நான் திரும்பி கூட பார்க்கல. இது ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே வந்து நம்ம கொடுத்தது எல்லா கொஸ்டினும் வந்திருக்கும். நான் ஒன்றும் செக்கவும் பண்ணல, கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆனால் பட் இது நம்ம செப்பரேட்டாக வீடியோ இதுக்கு தனி அனலைசிஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு எப்படின்னு தேவைப்படாது. ஓகேப்பா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, see you. நம்ம நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்டோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வரேன். அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேக்ஸ் தான் எப்பவுமே கொஞ்சம் டஃப். மீதிலாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிலாம் கொடுக்குற கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துடும். 90 மேலே வாங்கிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.